நிறைய பேர் இந்த ரேட் ரேஸ்னு ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்ம தினமும் செய்கிற 9 to 5 ஜாப். ஒரே விஷயத்த மற்றவங்களுக்காக நீங்கள் என்லெஸ்ஸாக செய்கிறது. இதில் நீங்கள் முக்காவாசி எஃபர்ட்டை போட்டிருப்பீங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் ரிவார்டை உங்கள் பாஸோ கம்பெனியோ கலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த ரேட் ரேஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கலனாலும் நம்ம தினமும் அந்த ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் நடக்குது? இதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற டெசிஷன்ஸ் ஜஸ்ட் நம்மளை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டி என்ன நினைக்கும்னு அதோட அப்ரூவலுக்கு பயந்தே எல்லா விஷயத்தையும் செய்கிறது தான் முதல் காரணம். இப்படி இருக்கிறதுனால நீங்க வறுமையை ஒழிப்பீங்களே தவிர உங்க பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற வெல்த்தை அக்யூமுலேட் பண்ண மாட்டீங்க. ஸோ எப்போ இந்த சொசைட்டி என்ன நினைக்கும்னு அந்த தாட்டை ஓவர் கம் பண்றீங்களோ அப்போதான் இந்த ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே வர முடியும். அண்ட் இதுவே ரியல் வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நம்ம செய்யற முதல் ஸ்டெப்னு ஆத்தர் இந்த புக்ல மென்ஷன் பண்றாரு. ஃபினான்ஷியலி இக்னோரண்டான பீப்புளால ட்ரூ வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. ஒருத்தர் ஃபினான்ஷியலி இக்னோரண்டா இல்லையான்னு 2 பேசிக் எமோஷன்ஸ்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்னு பேராசை, ஒன்னு பயம். இந்த சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இதனால உங்க சேலரியில ஒரு பெரிய ரைஸ் கிடைச்சிருக்கு. பட் நீங்க ஒரு ஃபினான்ஷியலி இக்னோரண்ட் பர்சனா இருந்தீங்கன்னா உங்க ஃபியர் ஆர் பயம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் உங்க காசை அதுல இருக்கிற ரிஸ்க்ஸ்னால போட விடாது. ஈவன் தோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்ம்ல நல்ல வெல்த் கிரியேட் பண்ணாலும் நம்ம கண்ணுக்கு அதுல இருக்கிற நெகட்டிவ் பிட்ஃபால்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதை விட பேங்க்லயோ லாக்கர்லயோ வச்சுக்கிறது பெட்டரா தோணும். ரெண்டாவது பேராசை ஆர் கிரீட். இந்த கிரீட் உங்களோட லைஃப் ஸ்டைல கிடைக்கிற சம்பளத்துக்கு ஏற்றபடி இன்க்ரீஸ் பண்ண இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதை விட ஒரு லக்ஸரி காரையோ ஒரு லக்ஸரி வீடையோ வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தோணும். அண்ட் இந்த அப்கிரேட்னால நம்மளோட லோன்ஸ் பில்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகி கிடைச்ச சேலரி ஹைக் யூஸே இல்லாமல் ஆக்கிடும். அண்ட் ஃபைனலி லாங் ரன்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாமல் இந்த 2 எமோஷன்ஸ் தடுத்துடும். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது? நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிஸ்க் அண்ட் டெப்ட், புக்ஸ், வீடியோஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால எமோஷன்ஸால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் டெசிஷனை எந்த சூழ்நிலையிலும் நீங்க எடுப்பீங்கன்னு ஆத்தர் மென்ஷன் பண்றாரு. ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கு டேலண்ட்டும் படிப்பறிவு மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் இதுல சில பேர் ரொம்ப புவரான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் மிஸ் பண்றது என்னன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். அன்பார்ச்சுனேட்லி இந்த இன்டெலிஜென்ஸை தான் நம்ம சின்ன ஏஜ்ல இருந்து ஸ்கூல் சிஸ்டம் சொல்லி கொடுக்காம போயிடுறாங்க. சில்ட்ரனுக்கு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஆனா நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்லி தராங்களே தவிர சம்பாரிச்ச காசை வச்சு என்ன செய்யணும்னு யாரும் சொல்லி தரதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி ஒரு லெசனே சொல்லி தராங்க. பட் அதை இன்வெஸ்ட் பண்ணும் போதோ கடன் வாங்கும் போதோ ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரது கிடையாது. அண்ட் இதனால தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆர் ஈவன் ஹைலி எஜுகேட்டட் அடல்ட்ஸ் கூட ஏர்லி ஏஜ்லயே அவங்க கிரெடிட் கார்ட்ஸை மேக்ஸ் அவுட் பண்ணி மணி ரிலேட்டட் சிச்சுவேஷன்ஸ்ல புவர் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சொசைட்டி வாண்டடாவே நம்ம ப்ராக்ரஸ் ஆகாம இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஃபினான்ஷியல் நாலேஜை பத்தி எஜுகேட் பண்ணாம போயிடுது. ஸோ ஆத்தர் ஒவ்வொருத்தரும் இந்த ஃபினான்ஷியல் நாலேஜை பற்றி செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி டு பிகம் வெல்த்தி அண்ட் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்றாரு. நம்ம வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு முதல் கத்துக்க வேண்டியது எப்படி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும்னு. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா பர்சனும் ஒரு டைம்ல பெரிய ரிஸ்க் எடுத்தவங்களா தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க எடுத்த ரிஸ்கை பத்தி பயப்படாம அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கிட்ட ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரிஸ்க் எப்பவுமே பேலன்ஸ்ட் அண்ட் சேஃபா உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் உங்க மணியை சில ஸ்டாக்ஸ் ஆர் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு டிபிக்கல் பேங்க் அக்கௌண்ட்டோட ரிஸ்கியா இருந்தாலும் அது நிறைய வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு அதிக சான்சஸை ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கிரியேட் பண்ணும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கமிட் ஆகலனா அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் எக்ஸெட்ரால இன்வெஸ்ட் பண்ணலாம். இது லாங் ரன்ல உங்க வெல்த்தை மல்டிப்ளை பண்ணும் அண்ட் மினிமம் ரிஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் ஸ்லைட் சான்சஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு, வேர் நீங்க உங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை லூஸ் பண்றது. பட் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரிஸ்கே எடுக்கலனா கேரண்டீடா எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த வெல்த் கிரியேஷன் ஒரு லாங் ஜேர்னி. இந்த ஜேர்னில டிராவல் பண்ணும்போது மார்க்கெட் கிராஷ் மாதிரி ஒரு ஹர்டில் வந்துச்சுன்னா ஈஸியா நம்ம மோட்டிவேஷனை லூஸ் பண்ணிடுவோம். பட் இந்த செட்பேக்ஸ் வந்தாலும் எப்படி மோட்டிவேட்டடா இருக்கிறதுன்னு ஆத்தர் சொல்ற டிப்ஸை இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு லிஸ்ட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் டோன்ட் வாண்ட்ஸை உங்க பர்சனல் ரெஃபரன்ஸ்க்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு எண்ட் அப் லைக் மை பேரண்ட்ஸ். ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ ஆஃப் ஆல் மை டெப்ட்ஸ் வித்தின் 3 years. எப்பெல்லாம் உங்க வெல்த் கிரியேஷன் ஜேர்னில ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்றீங்களோ இந்த லிஸ்ட்டை எடுத்து உங்களையே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மனம் தளராம உங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியும். ஆத்தர் சொல்ற அனதர் டிப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீதி இருக்கிற காசுல உங்க பில்ஸை செட்டில் பண்ண சொல்றாரு. என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்படி பண்றதுனால உங்க டிசைர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் உங்க பில்ஸை பே பண்றதுக்கும் எவ்வளோ மணி ஷார்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அண்ட் இன் டர்ன்
உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் வேஸாக மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். இது பண்ணுறதுனால உங்கள் ஃபினான்ஷியல் செல்ஃப் டிசிப்ளின் ஷார்பன் அண்ட் டெவலப் ஆகும். அண்ட் இதுதான் ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட கீ ட்ரெய்ட்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு ஆசெட்க்கும் லயபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எந்த சூழ்நிலையிலையும் எடுக்க முடியும்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆசெட் உங்களுக்கு மணியை ஜென்ரேட் பண்ணும், ஒரு லயபிலிட்டி உங்ககிட்ட இருந்து மணியை ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக் ஆர் ராயல்டிஸ் இது எல்லாமே ஒரு இன்கம்மை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் ஓவர் டைம். அண்ட் இதெல்லாம் ஆசெட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு காசும் எம்ப்ளாயீஸ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி இன்கம்மை கிரியேட் பண்ணி தரும். உங்களோட கோல் என்னவா இருக்கணும்னா உங்கள் எக்ஸ்பென்சஸோட இன்கம் அதிகமாக இருக்கும் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போக மீதி இருக்கிற காசை திரும்பவும் உங்கள் ஆசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் இன்கம் காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு மிஸ்டேக்கை கண்டினியூஸாக பண்ணுறாங்க. அவங்க ஆசெட்ஸ்னு நினச்சி லயபிலிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு வீடு ஆசெட்னு கன்சிடர் பண்ணி லோன் எடுத்து வாங்கிடுறாங்க. இப்படி பண்ணுறதுனால ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் மணி உங்கள் மந்த்லி இன்கம்ல இருந்து எவ்ரி மந்த் ஃபார் 30 years போயிடுது. அண்ட் அதர் லுக்ரேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செய்ய முடியாமல் போயிடுறோம். அண்ட் இதோட சேர்த்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸும் ஆட் ஆகிடுது. இன்ஸ்டட் இந்த 360 பேமெண்ட்ஸை நீங்கள் ஒரு ஸ்டாக்லேயோ ஒரு ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 30 yearsல மல்டிபிள் ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு தந்திருக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம் ஒரு ஆசெட்டா லயபிலிட்டியான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு ஆத்தர் சொல்றாரு. நிறைய பேர் அவங்களோட ப்ரொஃபஷனும் பிஸ்னஸும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் ப்ரொஃபஷன் ஆர் ஜாப் 40 hours a week உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்டை போடுற விஷயம். இது உங்களோட வாடகை, சாப்பாடு செலவு அண்ட் பேசிக்கான லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண உதவும். உங்கள் பிஸ்னஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் டைம் அண்ட் மணியை ஆசெட்ஸாக க்ரோ ஆகிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ரியல் வெல்த்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரொஃபஷனில் சேவ் பண்ணுற காசை யூஸ் பண்ணி ஸ்லோவாக பிஸ்னஸை பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செஃப் ரெண்ட் அண்ட் ஃபேமிலி நீட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொஃபஷன் ஹெல்ப் பண்ணாலும் எவ்ரி மந்த் சேவ் பண்ணுற எக்ஸ்ட்ரா மணியை இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசெட்ஸ் லைக் ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ் ஆர் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஓவர் த டைம் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை விட இந்த ஆசெட்ஸ் மூலம் வர இன்கம் அதிகமாயிடும். அண்ட் இதுதான் ட்ரூ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கிரியேட் பண்ணுன்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு ஜாப் ஆர் ப்ரொஃபஷன் ஜஸ்ட் மந்த்லி பேசிஸில் சர்வை பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். பட் எக்ஸ்ட்ரா சேவ்டு இன்கம்மை கான்ஸ்டன்ட்டாக ஆசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரியல் வெல்த்தை நம்மளால் லாங் ரனில் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கடைசியாக ஆத்தர் எம்ஃபசைஸ் பண்ணுறது நம்மளோட டேக்ஸ் சிஸ்டமை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏர்ன் பண்ணுற எல்லா ஃபினான்சஸ்லையும் டேக்ஸ்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் அதை பாதர் பண்ணிக்காம டேக்ஸ் கட் பண்ணி மிச்ச மீதியில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. பட் நம்ம டேக்ஸஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு லீகலாக டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. டேக்ஸ் சிஸ்டமோட பெனிஃபிட்ஸ், டேக்ஸ் லேப்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை ஈஸியாக கன்சர்வ் பண்ணலாம். அண்ட் இது வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஓவராலாக இந்த புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது 1, உங்களோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை ரிசர்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 2, உங்கள் மந்த்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை ஒரு எக்ஸலில் ட்ராக் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை மென்ஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கள். 3, நீங்கள் பிஸ்னஸில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸில் இப்போ எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறவங்க கிட்ட உங்களையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை ஒரு ஹானஸ்ட் இன்டென்ஷனோட கற்றுக்கோங்க. ரிச் டேட் புவர் டேட் இன்னும் டீட்டெயில்டாக படிக்கணும் ஆர் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிங்க் மூலம் வாங்குறதுனால இந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க.